உலக ரீதியாக நாம பெருசா சாதிக்காம இல்ல, இம்மை ரீதியாக பெருசா ஒண்ணு செய்யாமலாம் இல்ல. அப்படி செய்ய வேண்டாம்னு அல்லாஹ் சொல்லல, துஆவே கேட்க சொல்றான். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார். 10வது நல்ல மார்க் எடுங்க, 12வது நல்ல மார்க் எடுங்க, நல்ல காலேஜ்ல படிங்க, நல்ல யூபிஎஸ்சி செலக்ஷன்ஸ்லாம் வருது. நம்ம இந்த இனிஷியல் ஸ்டேஜ்ல இப்ப என்ன எல்லாம் அகாடமிக் இயர் ஸ்டார்ட் ஆகிற டைம் இல்லையா, எல்லாம் முடிஞ்சு நிறைய பேர் என்கரேஜ் பண்ணுங்க. நான் சொல்வது மீண்டும் மீண்டும் நான் எப்போதுமே என்னுடைய உரைகளில் நான் கோடிட்டு காட்ட விரும்பக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் வருது, யூபிஎஸ்சி வருது, டிஎன்பிஎஸ்சி வருது. இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்து சும்மா அட்டன் பண்ண வைங்க. நம்மளே கூட அட்டன் பண்ணலாம் வயசு இருந்தா, இல்ல நம்ம பிள்ளைங்க இருக்காங்கன்னு சொன்னா அவங்கள ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல அட்டன் பண்ணுவாங்க. அதை அட்டன் பண்ணி அதை அட்டெம்ப்ட் பண்றதே வந்து ஒரு சாதனை. ஓரளவு அந்த பயம் தெரியும். நம்மள நிறைய பேருக்கு எங்க போகணும், எப்படி ஃபார்ம் வாங்கணும், என்ன பேசணும்னு நிறைய பேர் தெரியும். அந்த பயத்தை முதல்ல போக்கணும். நிறைய பேர் கல்வி ரீதியாக, ஏன்னா ஒரு சமூகத்தில் எப்படிப்பட்ட கேப் உருவாயிருச்சு அப்படின்னு சொன்னா, மறுமையை நிறைய நினைக்கக்கூடிய இளைஞர்கள் உண்டு. அவங்க எல்லாம் பள்ளிவாசல் ஜமாத்தும் தன்னை ஒதுக்கி கொண்டார்கள். இம்மையில பெருசா சாதிக்கிற ஆளுங்கள்லாம் உண்டு. அவர்கள் எல்லாம் தங்களுக்குன்னு ஒரு சர்க்கிளை ஒதுக்கிட்டாங்க. அவங்க இங்க வர மாட்டாங்க, இவங்க அங்க போக மாட்டாங்க. இந்த கேப்பை ரெடியூஸ் பண்ணா மட்டும்தான் இது சமூகத்துக்கு மிகப்பெரிய பலனாக இருக்கும்.